நாயக்கன்பட்டியில் ஒரு பெரும் செல்வந்தர் இருந்தார். அவருக்கு 4 ஆண்களும் ஒரு பெண்ணுமாக 5 பிள்ளைகள் இருந்தனர். பெண்ணின் பெயர் காமாட்சி. அவளை மிகவும் அன்புடன் வளர்த்து வந்தனர். தந்தை அவள் பேரில் அளவு கடந்த அன்பை செலுத்தினார். தாயார் இல்லை. அண்ணன்மார் இருவருக்கு திருமணம் ஆகியிருந்தது. காமாட்சிக்கு திருமண வயது வந்தது. பல இடங்களில் அவளுக்கு பொருத்தமான வரனை தேடி அலைந்தனர். பின்னர் வடக்கன்குடியைச் சேர்ந்த ஒருவனுக்கு காமாட்சியை மணம் செய்து கொடுத்தனர். கொஞ்ச நாட்கள் இருவரும் பொருந்தி வாழ்ந்தனர். பின் அவர்களுக்கு இடையில் அடிக்கடி சண்டை சச்சரவு வரத் தொடங்கியது. காமாட்சியின் தந்தையைப் போன்று கணவன் பணக்காரனாக இருக்கவில்லை. அவன் நடுத்தர வர்க்கம். சிறிய சண்டை வந்தாலும் அவள் தகப்பன் வீட்டுக்கு வந்து விடுவாள். பின் கணவன் வந்து அழைத்து கொண்டு போவது வழக்கம். பலமுறை சண்டையிட்டு தந்தை வீட்டை தேடி வருவதைக் கண்டு காமாட்சியின் தந்தைக்கு அவளுடைய கணவன் பேரில் அளவு கடந்த கோபம் வந்து அவனை திட்டி விட்டார். அவன் மனம் வருந்தி திரும்பிச் சென்று விட்டான். 2 நாள் கழித்து மீண்டும் மனைவியை அழைக்க வந்தான். அவனை மிகவும் எச்சரித்து அவனுடன் அனுப்பி வைத்தார். சில நாட்கள் கடந்த பின்பு திரும்பவும் காமாட்சி தன் கணவனிடம் சண்டை போட்டு விட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு தந்தை வீட்டுக்கு வந்து விட்டாள். கணவன் அவளை அழைத்துச் செல்ல சில நாட்களுக்கு பின் வந்தான். இனி காமாட்சியை கணவன் வீட்டுக்கு அனுப்புவதே இல்லை என்று தந்தையும் தமையன்மாரும் தீர்மானித்து அவளை அழைக்க வந்த கணவனை விரட்டி அடித்தனர். அவன் காமாட்சி கழுத்தில் கட்டிய தாலியை கொடுத்து விடலாம் என்று நினைத்தனர். கணவன் அதை வாங்காமல் தன் ஊரான வடக்கன்குடிக்கு போய்விட்டான். அதற்கு மேல் ஓராண்டு வரை அவன் காமாட்சியை கூப்பிட நாயக்கன்பட்டிக்கு வரவே இல்லை. மகளுக்கு வேண்டிய வசதிகளை தந்தை செய்து கொடுத்தார். அண்ணன்மார் அவளிடம் அளவு கடந்த அன்பை செலுத்தினர். காமாட்சி கணவனை மறந்து பிறந்த வீட்டில் இருந்தாள். அண்ணன்மாரின் மனைவியர் காமாட்சியை முதலில் ஒரு மாதிரி பார்த்தனர். பின் வெளிப்படையாக வாழா வெட்டி வந்திருந்து சோற்றை தின்கிறாள் என்று பேசத் தொடங்கினர். எந்த வசதி குறைவுமின்றி தந்தை வீட்டில் வாழும் காமாட்சிக்கு அண்ணிமார் பேச்சு பெரும் வருத்தத்தை கொடுத்தது. இப்படி அவர்கள் குத்திப் பேசுவது காமாட்சியின் தந்தைக்கோ தமையன்மாருக்கோ தெரியவே தெரியாது. தன் ஒரே மகளான காமாட்சிக்கு எந்தவிதமான மனக்குறையும் வந்து விடக்கூடாதென்று தந்தை மிக கவனமாக இருந்தார். அண்ணன்மார் தங்கள் ஒரே தங்கை மனம் கோணாதவாறு அளவு கடந்த அன்பை செலுத்தி அவளுக்கு வேண்டியதை எல்லாம் செய்தனர். கணவன் வீட்டிலிருந்து காமாட்சி வந்து ஓராண்டு ஓடிவிட்டது. கணவன் இதுவரை அவளை தேடி வரவில்லை. அதைப்பற்றி அவளுடைய தந்தையும் தமையன்மாரும் சற்றும் கவலைப்படவில்லை. காமாட்சிக்கு கணவன் வீட்டில் இனி நல்வாழ் இல்லை என்று உறுதியாக நினைத்து அமைதியாகி விட்டனர். ஒரு நாள் அவளுடைய கணவன் அவனுடைய உறவினர் சிலருடன் வந்தான். அவனை கண்டதும் காமாட்சியின் தந்தையும் தமையன்மாரும் கடுங்கோபம் கொண்டு துரத்தினர். அவள் அவனை கண் கொண்டு பார்க்க விரும்பவில்லை என்று கூறினர். ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் காமாட்சியை தன்னுடன் அனுப்புமாறு வேண்டினான். ஆனால் அவர்கள் அனுப்ப உறுதியாக மறுத்துவிட்டனர். காமாட்சியின் கணவனுக்கும் அவனுடன் வந்தவர்களுக்கும் இவ்வாறு மறுப்பவர்களிடம் எவ்வாறு பேசுவதென்று தெரியவில்லை. வந்தவர்களில் ஒருவர் திடீரென்று பஞ்சாயத்தை கூட்டி கண்ட பத்திரம் எழுதி தாலியை தந்து விடுமாறு கூறினார். காமாட்சியின் தந்தை அப்படியே செய்து விடலாம் என்று சொன்னார். ஊர் பஞ்சாயத்து கூடி பேசினர். காமாட்சியின் தந்தையும் தமையன்மாரும் விடாப்பிடியாக அவளை கணவன் வீட்டுக்கு அனுப்புவதே இல்லை என்று தீர்மானமாக கூறிவிட்டனர். உடனே பஞ்சாயத்தார் கூடி கண்ட பத்திரம் விவாகரத்து எழுதி முடித்தனர். இனி தாலியை திருப்பிக் கொடுக்க வேண்டும். பஞ்சாயத்தார் காமாட்சியின் தந்தையிடம் தாலியை கொண்டு வந்து கொடுக்குமாறு கூறினர். அவர் மகளிடமிருந்து தாலியை வாங்கி வர எழுந்திருந்தார். அப்பொழுது காமாட்சியின் கணவன் ஊர் பஞ்சாயத்தினரிடம் ஒரு பணிவான வேண்டுதலை முன் வைத்தான். தன்னுடைய மனைவி காமாட்சி நேராக வந்து இந்த வாழ்க்கை முறிவை சொல்லி விட்டால் தாலியை உடனே வாங்கிக் கொண்டு சென்று விடுவதாக மிகவும் இரக்கமாக கூறினான். பஞ்சாயத்தார் அதற்கு ஒப்பு கொண்டனர். காமாட்சி பஞ்சாயத்தார் முன்னிலையில் வந்ததும் அவளுடைய ஒப்புதலை கேட்டனர். அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பின்பு மிக துணிவாக அனைவர் முன்பாக பேசினாள். ஆனை கட்டி போரடிக்கிற அப்பன் வீட்டில் இருப்பதை விட பெட்டி எடுத்து வாங்கி திங்கிற புருஷன் வீடுதான் மேல் என்று கூறி தன் கணவனுடன் சேர்ந்து வாழ்வதாக கூறினாள். இதை கேட்ட கணவனுக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சி. இப்படி காமாட்சி சொல்லுவாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சற்று நேரம் அவளுடைய தந்தையும் தமையன்மாரும் வாயடைத்து நின்று விட்டனர். பின் தந்தை அனைவரின் முன்னிலையில் காமாட்சியின் கணவனை மரியாதையுடன் வீட்டுக்கு அழைத்து வந்தார். பெரும் சீர்வரிசைகளுடன் தன் மகளை கணவனுடன் அனுப்பினார். அதற்கு மேல் காமாட்சியும் அவன் கணவனும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். இருவரும் சேர்ந்தே தந்தை வீட்டுக்கு வந்து போனார்கள்.